பாலக்கீரையில் சிக்கனை போட்டு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாமா? சட்டியில் தண்ணி சூடான உடனே பாலக்கீரையை போட்டுருங்க. சீரகம் போட்டுக்கோங்க, பட்டையும் போட்டுக்கோங்க, கிராம்பு போட்டுக்கோங்க, உரிச்ச முழு பூண்டையும் போட்டுக்கோங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க, முந்திரி சேர்த்துக்கோங்க, கடைசியாக பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் வெந்துருச்சுங்களா? இனிமே இதை எடுத்து வடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்டாக பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி மை போல அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரை பேன் சூடானதும் ஆலிவ் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் சீரகத்தை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. சீரகம் வெடித்த உடனே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போது நாம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு சிக்கனை சேர்த்துக்கிறோங்க. சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ, கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை ட்ரையாக போதும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ மீடியமாக கிரேவி பண்ணுறதுக்கு உண்டான தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ மூடியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விட போகிறோங்க. 15 நிமிஷம் வெந்துருச்சுங்களா? கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு இப்போது பாலக்கீரையை சேர்த்துக்கிறோங்க. இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் அலசி ஊற்றிடுங்க. பாலக்கீரையை சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க. திரும்பவும் கொதி வந்த உடனே அப்படியே 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ இதில் சமையல் வெண்ணெயை சேர்த்துக்குங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் கரம் மசாலா பொடியை போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை இறக்கிறதுக்கு முன்னால் ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம பாலக்கீரை கோழிக்கறி ரெடிங்க. பால் குடி மறந்த குழந்தையிலிருந்து பல்லு போன கிழவன் வரைக்கும் அவசியம் சாப்பிட வேண்டியதுங்க.